இறைவனை உணர்ந்தவர்கள் சொல்லுகின்ற அபிப்பிராயங்கள் அனைத்தும் கருத்துக்களே. இறைவனை உணராதவர்களினுடைய கருத்துக்கள் அனைத்தும் வெற்று அபிப்பிராயங்களே. இது பிரம்மஞானியான பிரம்மேந்திரருடைய உபதேசம். காஞ்சி பெரியவர் மேலுலகில் தேரவில்லை, நுழைவாயிலில் இருந்தே அவர் வீசி எறியப்பட்டார் என்று நான் சொல்லுவது நான் நேரிலே தெரிந்து சொல்லுகின்ற கருத்து. அவர் மேல் உள்ள அபிமானத்தினால் ஆத்திரம் கொண்டு நான் பொய்தான் சொல்லுவேன் என்று எண்ணிக்கொண்டு ஆத்திரத்திலே பிராமணர்கள் கொட்டி தீர்க்கின்ற திட்டி தீர்க்கின்ற வாசகங்கள் எல்லாம் உண்மையை அறியாத வெற்று அபிப்பிராயங்களே. அந்த அபிப்பிராயங்களை கொட்டுகிறவர்கள் நாமே நேரடியாக உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற நிலையினை எட்டி பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து தெரிந்து கொள்வார்களே. ஆனால் அவர்கள் இம்மாதிரி வெற்று அபிப்பிராயங்களை கொட்ட மாட்டார்கள். அதனால் எப்பொழுதும் கருத்துக்களோடு இருங்கள், கருத்தோடு இருங்கள். வெற்று அபிப்பிராயங்களை கொட்டி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். சமுதாயத்தின் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். அன்பு நான்பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று தமிழிலே ஆகமங்கள் வகுத்து கோவில்கள் சமைத்து அதன்படி நாடெங்கும் வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரணப்பெயர் கொண்டவர்களே. கெட்டன பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் அவர்கள் அங்கு யூத சமயத்திலே வெளியிலிருந்து நுழைகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களே இங்கு வரும்பொழுது இயேசுவை கொலை செய்துவிட்டு அடுத்த 70 ஆண்டுகளிலே இங்கு ஓடி வந்து நுழையும் பொழுது சமணம் பௌத்தம் இவைகளிலே நுழைகிறவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது இந்து சமயத்திலும் இவர்கள் இந்து சமயம் என்று சொல்லப்படுகிற சைவ வைணவங்களிலும் இவர்கள் வெளியிலிருந்து நுழைந்தவர்களே. இவர்கள் எங்கு நுழைந்தாலும் இவர்கள் ஆதி சமய மக்களுடைய சமயங்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுவார்கள். மெதுவாக அந்த சமயத்தின் பெருமைகளை எல்லாம் தங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் உள்ள பெருமைகளாக மாற்றிக்கொண்டு விடுவார்கள். நாளடைவில் அந்த சமயத்தின் தர்மம் எதுவோ அந்த ஒவ்வொரு சமயமும் கடவுளினாலும் அந்த இறை தூதர்களாலும் வகுக்கப்படுகின்ற ஒரு சமயங்களாக இருக்கும். அதிலே அவர்கள் நுழைந்து மெதுவாக சாஸ்திரங்களை திருப்பி எழுதி மக்களை திசை திருப்பி இதுதான் சமயம் என்று வேறு ஒன்றை நோக்கி பயணப்பட வைப்பார்கள். அப்படி பயணப்படும் பொழுது அது இவர்கள் டாமினேட் செய்கிற ஒரு சமயமாகவும் இவர்கள் மூலமாக பாவ பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கான ஒரு சமயமாகவும் அந்த பாவ பரிகாரங்களை செய்வதற்காக இவர்களுக்கு வருமானம் தரக்கூடிய சாஸ்திரங்களாகவும் அவை இருக்கும். இது இங்குள்ள இப்பொழுதுள்ள இந்து சமயம் என்று சொல்லப்படுகிற சைவ வைணவங்களுக்கும் சரி, அழிந்து போய்விட்ட சமண பௌத்தமும் சரி, அழிந்து போய்விட்ட யூத சமயத்திலும் சரி, இவர்களுடைய இந்த விளையாட்டு ஒரே விதமான விளையாட்டாக இருக்கும். அப்பொழுது அந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய மகான் வருகின்ற ஒரு காலமாக இல்லாத வரை 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கூட இருக்கும். அப்பொழுது இவர்கள் தங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களை குருமார்களாக நியமிப்பார்கள். ஆதி சமய குருமார்களை மெதுவாக இவர்கள் வலுவிழக்கச் செய்து தங்களுடைய குருமார்களை வலிமை உள்ளவர்களாக மாற்றி அதிகாரங்களை பிடித்து அவர்கள் மூலமாக இவர்கள் கோலோச்சுவார்கள். அப்படி கோலோச்சும் பொழுது அந்த திணிப்பு என்பது இவர்கள் செய்வது தான். யூத சமயத்திலே டால்முட் என்ற ஒரு சாஸ்திரம் இவர்கள் புதியதாக எழுதி அதை அங்குள்ள மக்கள் மேலே திணிப்பது. முதலிலே அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள வைத்து அதற்கு பிறகு அவர்கள் மூலமாக அழுத்தம் கொடுத்து பாமர மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார்கள்.
அதே தான் இன்று வரை இங்கு நடக்கிறது. அந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிஸ்டில் ஆதிசமய ஞானியர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், தவறு என்பார்கள். ஆனாலும் அவர்களை எல்லாம் அழித்து விடுவார்கள். அதனால தான் இவர்கள் அதிகாரத்தை முதலில் கைப்பற்றுவார்கள். ஆனால் அந்த ஆதி சமயத்தில் உள்ள உண்மை அடியார்கள் யாரும் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் கடவுளினுடைய அந்த ஒரு அருளாற்றலை மாத்திரமே சார்ந்து இருப்பார்கள். நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் என்று சொல்லுவார்கள். அரசனுக்கு நீ அடிமையாக இருந்தால்தான் அவன் நீ சொல்றதை கேட்டு அவன் உனக்காக ஆக்ஷன் எடுப்பான். ஆனால் அப்படி அல்ல என்று இந்த பரமனுக்கே நாம் அடிமை செய்வோம் என்று அப்படி வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். இதனால் இந்த காலங்காலமாக இந்த சமயங்கள் அனைத்திலுமே பிராமணர்கள் இவர்கள் தங்களை ஆர்த்தடாக்ஸ் என்று இன்றைய பொதுவான வார்த்தையில் அழைக்கலாம். ஆர்த்தடாக்ஸ் என்று தங்களை தாங்களே சொல்லி கொண்டு விடுவார்கள். அதுவும் இப்படித்தான். ஆதிசமய ஆர்த்தடாக்ஸ் இருப்பார்கள். இப்போ மோசே இருந்தால் மோசேவினுடைய அண்ணன் ஏரானுடைய வழிவந்தவர்கள் தான் அங்கு ஆதிசமய குருமார்களாக பூசாரிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கென்று சட்டத்திட்டங்கள், மடி, ஆச்சாரம், சுத்தபத்தமெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் அவர் கடைபிடித்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனாலும் இவர்கள் நுழைந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் என்றால் இவர்களை மாத்திரம்தான் குறிப்பிட வேண்டும் என்று அதை மெதுவாக மக்களை ஏமாற்றி அதை திருப்பி வைத்து கொண்டு விடுவான். அப்பொழுது வெளிநாட்டிலே புதிதாக யார் வந்தாலும் யார் ஆர்த்தடாக்ஸ் என்று சொன்னால் இவர்களைத்தான் கை காட்ட வேண்டும். அந்த ஆதிசமய ஆர்த்தடாக்ஸுக்கு பெப்பே இப்படியும் போட்டு இப்படியும் பட்டையை போட்டு அனுப்பிச்சு. அதைத்தான் நான் சொல்வது, தகுதி சொற்களை பிடுங்கி கொண்டு விடுவான். தகுதியின் அடிப்படையில் அமைந்த சொற்களாக இருக்கின்ற உயர்ந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த பிராமண கூட்டம் பிறப்பின் அடிப்படையிலே அமைந்த தங்களுக்குரிய சொற்களாக மெதுவாக திருப்பி கொண்டு விடுவார்கள். இந்த இடத்திலே நான் சொன்னது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லி காட்டியது ஒன்றுதான். ஐயர் என்ற சொல்லை எப்படி இவர்கள் திருப்பி கொண்டார்கள், எப்படி தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்தும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே உள்ளே விடாமல் வெளியிலே வீதியிலிருந்து நின்று பாடிய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை அந்தணர் சமூகம் என்று சொல்லப்பட்ட சம்பந்தர் ஐயர் உமை பெறுவதற்கு இவ்வூர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று 2-3 முறை ஐயர் என்று சொல்லி அழைப்பது பெரிய புராணத்தில் இருக்கிறது. என்றும் அது ஒன்றுதான் நான் சொல்லுகிறேன் உதாரணத்திற்கு. ஆனால் இன்று ஐயர் என்று உங்களால் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் நான் பிராமின் யாரையுமே தாழ்த்தப்பட்ட சமூகமா இல்லை, இந்த நடுச்சாதியினர் என்று சொல்லக்கூடிய யாராகுமே நீங்க ஐயர் என்று கூப்பிடவே முடியாது. ஐயர் என்று சொன்னால் பிறப்பினால் உள்ள இந்த பிராமண சமூகம் அதுல அவ்வளவு பெரிய அயோக்கியனும் அயோக்கிய ஐயர்னு சொல்லி திட்டதே கூட அந்த ஐயர் அயோக்கிய ஐயர் அயோக்கிய ஐயர் எப்படி இருக்கு பார். இப்படியே தான் இப்படிதான் செய்வான் பிராமணன். அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை கெடுத்து விடுவான். அது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிற உயர்ந்த வார்த்தைகளை பிடுங்கி போட்டு கொண்டவுடன் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னவுடன் இவர் அவ்வளவு பெரியவர் பொழுது அப்படின்னு நினைக்க வைத்து விடுவான். ஆனால் நாளடைவிலே காலப்போக்கிலே ஆதிசமய மக்கள் அதை பயன்படுத்தாதவாறு பார்த்து கொண்டு விடுவான். அதுக்கு பிறகு இவர்கள் தான் அங்கு ரபீஸ் என்றால் இவர்களைத்தான் குறிப்பிடுவது என்பதாக ஆக்கிவிட்டான். அதே போல இங்கு வந்தவுடன் இந்த மாதிரி இந்த விளையாட்டை அவனுக்கு இயல்பாக சர்வ சாதாரணமாக இருக்கும். நான் இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்கிறேனே தவிர அவங்களுக்கு யாரும் உட்காந்து இதெல்லாம் நடத்தவே மாட்டான். அவனுடைய பிறப்பிலேயே ஒரு தவளை கொட்டான் பிறந்துச்சுன்னா நீ எறும்பு இப்படி பிடிச்சி துண்ணு அப்படின்னு அது பயிற்சி கொடுத்தா துண்ணுது. இயற்கையிலேயே அது பாம்பு வாயில மாட்டின்னு பாம்பு முழுங்கின்னு இருக்கும். அந்நேரத்துக்கு ஒரு எறும்பு பூச்சின்னா கூட அந்த தவளை கொட்டான் பாம்பு வாயில இருந்துக்குன்னா லொடுக்குன்னா அந்த எறும்பு பூச்சி முழுங்கிடும். இயல்பு, இயற்கையிலே இருக்கிற இயல்பு. இப்படித்தான் இந்த பிராமண சமூகத்தினுடைய இது மனித உருவத்தில் இவர்கள் பிறந்து விடுவதனால் பிராமண சமூகத்து இயல்பு இப்படியே இருக்கும். எந்த நாட்டிலே இருந்தாலும் எந்த சமூகத்தினோட இருந்தாலும் இப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு வள்ளல் பெருமானை போன்றவர்கள் எல்லாரும் போராடும் போது அவர்களை துரோகி என்பதும் அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்வதும் இந்த 400-500 ஆண்டு சாதாரண காலம் அல்ல. இவர்களை வைத்து இவர்கள் கிரக பிரவேசம் கல்யாண காட்சியெல்லாம் செய்து கொண்டு விடுவதால் இவர்கள் வலிமையாக ஆகிவிடுவார்கள். ஆகிவிட்டு அவர்களை துரத்துவதும் அடிப்பதும் துரத்துவதும் கொலை செய்வதும் இது எல்லாம் இவர்கள் செயல்படும். இதைத்தான் நான் ஒவ்வொரு வகுப்பிலும் உங்களுக்கு சொல்லி மெதுவாக புரிய வைக்கிறேன்.
பிராமணர்களுக்கு நான் சொல்லுது, ஏன்னா எனது ஆரம்ப காலத்திலே நான் அன்பு உள்ளங்களே என்று தான் ஆரம்பிப்பேன். அது பிறகு நன்றாக தெரிந்து விட்டது பிராமணர்களை திருத்த முடியாது என்பது எனக்கு தீர்மானமான எண்ணமாக தெரிந்து இயல்பு இருக்குது. ஒரு தவளை கொட்டானை போய் தவளை கொட்டானே எறும்பு துண்ணாதே தவளை கொட்டானே நீ ஒரு நாள் பூரா சொல்லு, ஒரு வருஷம் பூரா சொல்லு, மாற்ற முடியுமா? தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுன்னு அன்னேத்தி ஒரு எறும்புல ஒடுக்கணும், அது பிடிச்சி போயிட்டான், இப்போ சொல்லு இன்னும். ஏன்? அதுதான் இயல்பு. அதே மாதிரி தான் பிராமணர்களுடைய இயல்பு இதுதான். தொகுத்து சொல்கிறேன், இது இயல்பு தான். இது ஏன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இதை சொல்லலைன்னா இந்த ஆதி சமய மக்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கு யூத சமயத்திலும் சரி, இங்கு சமணம் பௌத்தத்திலும் சரி, இப்பொழுது இந்து சமயங்களான சைவ வைணவர்களும் சரி. அப்போ ஒவ்வொரு முறையும் போராட்டம் எங்கு வருகிறது என்று சொன்னால், முதலிலே இயேசுபிரான் வருகிறார். உங்கள் உள்ளத்தை தான் கடவுள் பார்க்கிறார். உன்னுடைய சகோதரன் உன்னுடைய மேலாடையை கேட்டால் உனது அங்கேயும் சேர்த்து அவனுக்கு கொடுத்து விடு. இப்படியே இருந்து கொண்டே வருகிற அந்த உபதேசம் மெதுவாக எங்கே போகிறது? இவன் உள்ள ஒன்று கிராஸ் பண்ணி உடனே அந்த திசை திருப்புவான். திசை திருப்பி வேறு ஒரு சர்ச்சையாக, வேறு ஒரு பிரச்சனையாக மாற்றிக்கொண்டு விடுவான். மாட்டியவுடன் அதுக்கு பிறகு இயேசுபிரான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு அவருக்கு நேரம் சரியாகி கடைசியில் இவர்களை வேசிக்கு பிறந்தவர்களேன்னு திட்டிட்டு போகிற அளவுக்கு ஆகி. ஏன்னா அவங்க எதை சமுதாயத்துக்கு சொல்லி எப்படி உருவாக்க வேண்டும் நினைத்தார்களோ அதையெல்லாம் இவனுக்கு எடுத்துடுறாங்க. உள்ள நுழைஞ்சி கிராஸ் பண்ணி குறுக்கேள்வி கேட்டு அறிவாளி மாதிரி பண்ணி பழியை போட்டு எல்லா விதமான தீமைகளையும் செய்தவுடன் அவங்க வெறுத்து போய் மேற்கொண்டு இவங்களாம் பணி செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக இவங்களை சமாளிக்கிறதும் இவங்களுடைய தீய உபதேசங்களுக்கு பதில் சொல்வதற்கும் அவங்க போகிற பழி போடுறதுக்கு அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்குமே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அதுவும் அவன் அடிக்கிறது ரொம்ப துல்லியமாக கூர்மையாக அடிப்பான். வெரிஃபை பண்ண முடியாத விஷயம். இயேசுபிரான் பேய் பிசாசுகளை ஓட்டுறார், குணப்படுத்துறார். எங்க அச்சாம்பாரி ஒரு சாத்தனியின் பவரை கொண்டு பிசாசுகளை ஓட்டுகிறார்னு சொல்லிட்டான் பட்டு. புரியுதா? நீங்க இப்ப கூட நீங்க பார்க்கலாம். என்னுடைய இதுல நேத்து கூட ஒரு பார்ப்பனம் பதில் போட்டுறேன். இந்த ஆள் கோபி சந்தனம் விபூதி எல்லாம் பூசிக்கின்னு இயேசு வகுப்பு எடுக்கிறாரு. இவர் புது விதமான கிறிஸ்டியானிட்டி பரப்பு பிரச்சனை செய்கிறார். கிறிஸ்டியானிட்டி இப்படி இந்து வேஷம் போட்டு பிரச்சாரம் செய்யறத புது விதமாக பண்றாரு அப்படின்னு போடுறான். தெரியுதா? இதே தான். அப்போ உடனே நான் இருக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் பண்ணல, இதெல்லாம் தப்பு இப்படி நான் பண்ணலான்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சா கடைசியில் எங்கே போய் முடியும்? அது இயேசுபிரான் திட்டினா அவன் ஒன்று அதை ஒத்துமனா தெரிஞ்சதான் போடுறான். அவன் தெரிஞ்ச படுத்துட்டு தூங்குற மாதிரி நடிகத்தோடு அவனை எழுப்பவே முடியாது. உடனே கட்சியில் வெறுத்து போய் இயேசுபிரான் திட்டின மாதிரி அவளுக்கு பிறந்தவனே எனக்கு பிறந்தவனே திட்டிட்டு தான் போகணும். அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் அப்புறம் அந்த கமெண்ட்லாம் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதுதான் இப்போ இன்றைய தினம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், குருநாதர் பிரம்மேந்திரருடைய உபதேசத்திலே மிகவும் எல்லா உபதேசம் உயர்ந்த உபதேசமாக இருக்கும். நான் இப்போ அவைகளை கையாளுவதெல்லாம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற சில இறைநிலை தொல்லைகள் அவைகள் இருக்கின்றன. இருந்தாலும் எதில் தொல்லை இல்லையோ அந்த ஒன்று ரெண்டு மட்டும் அப்பப்போ எடுத்து, ஏன்னா நான் அதில் வளர்ந்தவன். அதில் ஒரு முக்கியமான சொல்றது, அபிப்பிராயம் என்பது இல்லாமல் இரு, உன் உள்ளத்தில் அமைதி இருக்கும். புரியுறதா? அபிப்பிராயம் என்பது இல்லாமல் இரு. இப்போ இவங்க எல்லாமே யூடியூப்லேயும் சரி, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டும் சரி, எல்லாமே அபிப்பிராயங்கள் ஏற்படுத்திக்கினே இருப்பான். அப்போ ஒரு நல்லவனை ஏமாத்துறவன் காட்டணும்னு ஐயோ ஏமாத்திட்டானா அப்படி ஒரே குதிச்சு. அப்போ ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அவன் அதை செஞ்சுருக்க மாட்டான். பழி என்பது இப்போ கூட ஒரு சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு பேராசிரியை ஒருத்தையை பிடிச்சாங்க இல்லையா, பாப்பாத்திய. அது கவர்னருக்கு அந்த கல்லூரி மாணவிகள்லாம் கூட்டி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு டப்புக்கு நான் அதை கூட லிங்க் பண்ணி ஒரு பேராசிரியரை பிடிச்சி போட்டான். அவரை அரெஸ்ட் பண்ணிலாம் உள்ளே வச்சுட்டுன்னு அவனு எல்லாரும் திட்டுறதும் கொள்றதும் இவனுக்கு இதே வேலை தான். இவனுக்கு கூட லிங்க் வச்சு அது எஸ்எம்எஸ் அனுப்பி குட் மார்னிங் தான் அவங்கம்மா இவர் பதில் கூட ஆக மாட்டார். ஆனால் அப்போ அது வரைக்கும் அந்த அபிப்பிராயம். ஆனால் அது செஞ்ச ஒரே விஷயம்,
அந்த கோர்ட்டு கூட்டணுமா வழியிலேயே நின்று இவங்கெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் தேவையில்லாமல் இழுத்துட்டாங்கன்னு சொல்லி அவரை காப்பாற்றி விட்டுது. அந்த கட்ட இதுலேயும் அது ஒரு நல்ல விஷயம் செஞ்சது. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீ பண்ணிட்டு பப்ளிக்கை உடச்சிடவே அந்த சட்டத்திட்டங்களை போட்டு நெருக்குவான். நீ ஜாமீன் ஓணுன்னா நீ இந்த வழக்கை பற்றி யாருக்கிட்டும் எதுவும் பேசக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணி சட்டத்திட்டங்களை போட்டு நெருக்கடி கொடுத்து கொண்டு போகிறது. ஆனால் பரவாயில்ல, அது போல்டாக உடச்சி சொல்லிட்டு போயிடுது. அப்போ இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் அந்த ஜனங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அந்த பேராசிரியர் மனைவி போராடுது, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி இல்லை, நான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போராடுது. அப்புறம் ஜெயிச்சிட்டாங்க. இது ஜெயிச்சது பெரிய அதிசயம் தான். அது அந்தம்மா செஞ்ச வேலை தான். இது வரைக்கும் அந்த பொம்பளைன்னா இதுக்காக தான் அந்தம்மான்றேன், ஏன்னா அந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சுது. அப்போது அது வரைக்கும் அப்போ மக்கள் அபிப்பிராயம் எப்படி இருந்தது, அவனை திட்டுறதும் இவன்லாம் ஒரு இது. அப்போ அந்த சரௌண்டிங்கில் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா எவ்வளவும் இருக்குது. ஆனால் எல்லாமே தப்பு. புரியுதா? இப்போ இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். இதை தான் அது பிரம்மேந்திரர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி என்னடா இந்த மாதிரி இருக்கா, நம்ம போய் இந்த மாதிரிலாம் திட்டிட்டுமே பேசிட்டுமே அப்படின்னு ஒரு இது. இப்போ இதுதான் அபிப்பிராயப்படுது. ஒரு உண்மை தெரியறதுக்கு முன்னாலேயே அபிப்பிராயப்பட்டு அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் நாம் கொட்டுற வார்த்தைகள் இது ஒன்று. அப்போ இது இல்லாமல் இரு. அப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் எடுத்துக்கொண்ட பயிற்சி அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது நியூட்ரலில் நில்லு சொல்லி கொடுத்தது. மிகப்பெரிய எனக்கு உபயோகமானது. ஏன்னா நான் வர்ணாசிரமத்தை நம்பினவன். காஞ்சிபுரம் புத்தகத்தை படிச்சுட்டு வர்ணாசிரமம் நம்ம பிராமணா பிறந்தா ஞானம் வரும்பொழுதுன்னு நம்பின்னு இருந்தவன். இவர்கிட்ட போய் வர்ணம் இல்லை ஆசிரம் இல்லைன்னு நடத்தினா கூட ஆமாம் என்ன வளலாரெல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்ல நடந்தால் கூட திடீர்னு பார்த்தா என்னுடைய புத்தி வர்ணாசிரமத்தை பேஸ் பண்ண ஒரு முடிவை எடுக்கிறேன். இலங்கை பிரச்சனை போய் போராடி ஆசிய சத்திரியா நம்ம வீரமாறினா அஞ்சாதான் நம்ம பிராமணா போகிறப்போம் அந்த முடிவு வரேன். அப்போ தான் குருநாதர் சொன்னார், உனக்கு ஆரம்பத்தில் அது இறங்கிடவே இவ்வளோ பாடம் என்கிட்ட கேட்டவே டக்குன்னு அதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூட்ரலில் இருன்னு சொல்லி கொடுத்தாரு. நியூட்ரலில் இரு. வர்ணாசிரமம் உண்டுன்னு சொல்லாத, வர்ணாசிரம் இல்லைன்னு சொல்லாத, நியூட்ரல் இரு. இந்த பிறவிலே உனக்கு நான் சொல்கிற பயிற்சி மாத்திரம் செய்துவா. இந்த பிறவிலே உனக்கு ஞானம் வந்துடுச்சுன்னா இந்த பிறவிலே உனக்கு புரிந்து விடும். அதெல்லாம் போய் பிராமணாதான் பிறந்தாதான் ஆன்மீகன்றதெல்லாம் இல்லைன்னு உனக்கு தெரிந்து விட தானாகவே இந்த வர்ணாசிரம் வாதங்கள் உன் உள்ளத்திலிருந்து தானாகவே மறந்து விடும்னாரு. எவ்வளோ பெரிய பொக்கிஷம் பார் அவர் மகான். பிராமணராக இருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வெற்றி பெற வைத்தார். அந்த 1989 ஞான அனுபூதி வந்தோடனே சொன்ன மாதிரி தானாகவே எல்லாம் காணாமலே போயிடுச்சு. ஏன்னா தோத்து போச்சு. அது பொய். அது காஞ்சிபுரம் வருது தெய்வத்தின் குரல். அதுக்கு பேர் இதை தான் சொல்ல வரேன். டைட்டில் மட்டும் பிடிங்கி பெரிய பெரிய வார்த்தையாக போட்டுப்பான். தெய்வத்தின் குரல் வச்சுட்டான். அப்போ அதை ஜெயிக்கிற பிரம்மேந்திர குரல் என்னடா? தெய்வத்தின் குரல் பொய் குரல், தோத்து போகிற குரலே உனக்கு தெய்வத்தின் குரலாக இருந்தா அது பொய்ன்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சா பிரம்மேந்திரன் குரல் என்னது? பிரம்மேந்திரன் பக்தர்களாக தங்களை சொல்லிக் கொன்ற பிராமணர்களே உங்களை நான் கேட்கிறேன், எழுந்து நின்று இருக்கணும்ல. கோழிகள் இவ்வளவு பெரிய மகான் இருந்தா அவர் பின்னால வீரமா நிக்காம அங்க போய் ஜால்ராட்சி வழவழா குழகுழான்னு கவுத்தவனுங்க இவனு. சரி, அது இருக்கட்டும் இல்லையா? அப்போ அதெல்லாம் ஜெயிக்க வச்சுக்கிற அந்த அபிப்பிராயம் என்பது அந்த நியூட்ரல் நிற்க சொன்னார். உங்களுக்கு இது பயன்படும். நீங்கள் கேள்விப்படுற விஷயங்கள் அது செய்தி பத்திரிகை வாயிலாகவோ அல்லது ஊடகங்கள் வாயிலாகவோ கேள்விப்படும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோயோ எம்மோடியோ அடப்போவீங்களா, இதை தான் பிராமணன் அழகாக உபயோகப்படுத்திக்கிறான். புரியுதா? அப்போ உண்மைகள் உன் கையில் சேராமல் பொய்த்தகளை உங்ககிட்ட வர சேர வச்சு நீ ஐயோயோ உயோயோன்னு கத்த வச்சு உன்னை இதுதான் இப்படிதான் இதான்ட்டு பொய்ய உண்மையான்னு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துற அந்த ட்ரிக்ஸ் பிராமணனுடைய ட்ரிக்ஸ் தான். இது எப்போத்துலேருந்தே இது ஒழிக்கப்பட்டிருக்கணும், ஆனால் முடியல. அது ஆதி சமய மக்கள் கர்மாவோ என்னன்னு தெரியல. இதுக்கு பலியாகி கொண்டே தான் இருக்கிறீர்கள். என்னிடம் வருகிற நீங்கள் நான் பெற்ற இந்த பயிற்சியை வைத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நியூட்ரலில் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். இது மாதிரி ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத தூரத்தில் நடக்கிற விஷயம் இஸ்ரவேல் அண்ட் அமாஸ் விஷயம், ரெண்டுத்துக்கும் ஸ்டாண்டெல்லாம் வந்துடுது. இப்போ இஸ்ரவேலர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள்னு வீடியோஸாக வந்துன்னு, அமாஸ் கொடுமைப்படுத்துகிறார்கள் வீடியோஸாக வந்துன்னு இருக்குது. இப்போ இதை பார்த்தாலும் கொடுமையாகுது, அதை பார்த்தாலும் கொடுமையாக இருக்குது. நீங்கள் யாரை இப்போ சப்போர்ட் பண்ணுவீங்க? இஸ்ரேல் தான் தப்பு அப்படின்னு. முதல்ல அமாஸ் தான் தப்பு, அவங்க முதல்ல குண்டு போட்டாங்க. அப்புறம் இப்போ இஸ்ரேல் தான் தப்பு,
அவன் இஸ்ரேல் போர் வீரன் என்ன சொல்கிறான் தெரியுமா, பார் அப்படின்னு. ஆனால் நான் குருநாதர்கிட்ட பயிற்சி பெற தொட்டு நான் இப்போ நியூட்ரல் நிற்கிறேன். ஏன் இந்த மாதிரியான வீடியோவை இன்னைக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு தயாரித்து போட முடியும். ஏன்னா இஸ்ரேல்காரெல்லாம் அவ்வளோ முட்டாளும் கிடையாது. பகிரங்கமாக ஒரு போர் வீரன் வந்து ஒரு குழந்தை கிடைக்கலன்னு பார்த்தேன் நான், அவன் கொலை பண்ணுறதுக்கு குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறானா. போச்சு பத்தியா, எந்த ஆதாரமும் இருக்காது. அந்த வீடியோ வந்த உடனே அது ஆமா அப்படி நம்பி அதுக்கு மேலே பல கொட்டணும். நான் வந்து யூசர்களை சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது, யாரையும் சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. நீங்கள் நியூட்ரல் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள், தெரியுதா? அப்போ ஒரு இஸ்ரேல் வீரன் வந்து இன்னொரு போர் வீரன், இன்னொரு இஸ்ரேல் வீரன் வந்து ஒரு இளம் பெண்ணை அவள் கந்தல் துணி ஆகிற அளவுக்கு அவளை வந்து வீணாகனான்னு போடுறேன். இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய புத்திசாலிங்க. உண்மையிலேயே அவன் இதை செஞ்சிருந்தாலும் அவன் கண்டிப்பா அதை பேட்டியா கொடுத்து வெளியில போடவே மாட்டான், தெரியுதா? அப்போ இந்த மாதிரி இதுக்காக சொல்ல வரேன். நான் அதுக்கிட்ட இன்னும் நான் ரொம்ப உள்ள போல, நியூட்ரல் பயிற்சிக்காக உங்களுக்கு சொல்றேன், தூரத்தில் இருக்கிற விஷயத்தை சொல்றேன். இதை வைத்து நீங்கள் இங்கும் கொண்டு வர வேண்டும். அதனால அந்த அபிப்பிராயங்கள் என்பதற்கு இது ஒரு விஷயம். அபிப்பிராயங்கள் இல்லாத மன அமைதியா இருக்கும். அடுத்தது எண்ணுக்கும் அபிப்பிராயங்கள் இல்லாமல் நியூட்ரல் நிற்க வச்சு பயிற்சி கொடுத்து பிரம்மேந்திர ஜெயிக்க வச்சார், அதையும் சொல்லிட்டேன். மூன்றாவது கருத்துக்கள் அபிப்பிராயங்கள், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னார். இறைவனை உணர்ந்தவர்களின் அபிப்பிராயங்கள் அனைத்தும் கருத்துக்களே, இறைவனை உணராதவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் வெற்று அபிப்பிராயங்களே. யாராவது இந்த உபதேசம் சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க, எந்த மகானாவது சொல்லிக்கிறாங்களா? அதை எடுத்துன்னு வந்து இந்து சமய பிரச்சாரமோ நொந்து சமய பிரச்சாரம் யாராவது நம்ம கையில சேர்த்திருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஏன் பிரம்மேந்திர அவ்வளோ ஹை? ஏன் அவருடைய குரு பிராமணர்ல புச்சி உள்ள நான் வளாசினாலும் ஏன் வந்து அவருடைய பிறந்த நாளையும் அவருடைய குரு பூஜையும் கொண்டாடுறோம் இங்க? புரியுறத? ஏன்னா இவ்வளோ பெரிய உண்மைகள், ஆனாலும் கூட அவரால் ஜெயிக்க முடியலன்றதுக்கு காரணமும் சொல்லிட்டேன். அது பிராமணராக பிறந்தெடுத்து விட்டு அவங்களுக்கே இருக்கிற பிராமணர் இனத்து இருக்கிற சாஃப்ட் கார்னர், பிராமணர்களை தன்னை சுற்றி அனுமதிச்சுட்டு அவங்க மூலமே இவங்க தோத்து போறாங்க. அதையும் தான் சொல்றேன் நான். அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கருத்துக்கள் அபிப்பிராயங்கள், இன்றைய பாடம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கருத்துக்கள், ஏன்னா ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா நான் நேரிலே உண்மையாக தெரிந்த பிறகுதான் அதை நான் சொல்லுகிறேன். நானா கெஸ் பண்ணிலாம் சொல்றது இல்லை. ஓஹோ அநேகமா இப்படி இருக்கும், ஓஹோ அநேகமா அது அப்படி இருக்கும், அதை எடுத்து கொட்டுறதுக்கு எனக்கு என்னது? அதை ஏன் வந்து நீங்க கேட்டுன்னு போறதுக்கு உங்களுக்கு என்னது இல்லையா? அதனால நேரடியாக, ஏன்னா அதுவும் குருநாதர் பயிற்சி தான். கடவுளை தெரிந்த பிறகு கடவுளை பேசு. எந்த ஒரு புத்தகத்தின் பிரதிநிதியாகவும் ஆகிவிடாது, புத்தகத்திலிருந்து பேசாது. மிகப்பெரிய குருநாதர் புத்தகத்திலிருந்து பேசாது. நான் பகவத்கீதையில பேசலாம், இல்லை பைபிளில் பேசலாம், குரானை பேசலாம், புத்தகத்திலிருந்து பேசாது. அப்புறம் தான் புரிஞ்சுது, பின்னால் உனக்கு புரியும். அப்புறம் பார்த்தா எல்லா புத்தகத்தையும் பாப்பம் கெட்டு வச்சுக்கிறான் உள்ள. அது உள்ள நுழைய வேண்டியது அந்த உண்மைகள் 9 உண்மை நடுவில் 10வது பொய்யை சொல்லிட வேண்டியது. இப்போ அந்த உண்மை டிராவல் பண்ணும்போது அந்த பொய்யும் தூக்கின்னு போகும். போனோடனே மக்கள் அந்த 9 உண்மை ஆமா ஆமா போட்டு 10வது பொய்யும் ஆமா கிருஷ்ணர் தான் கடவுள், நான் தான் ஜாதிய பட்சன்னு சொன்னார் தான் நம்பினுக்கிறான் பாரு இன்னைக்கு இந்து சமயன்ற பேர்ல. அதை வச்சு நான் பிராமண சமயத்தையே மொட்டைச்சு அவன் கூப்பிட்டுக்கினான் பாரு. கூப்பிட்டுனா அவர் தலைமை மட்டும் பிராமணா இருப்பாரு, இவங்க எல்லாம் நான் பிராமணா இருக்கணும். ஏன்னா நான் பிராமணெல்லாம் நாய்ங்க, அது எஜமான மேய்க்கிற எஜமான பிராமணன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒத்துக்குன்னு இருப்பான். அதுக்கப்புறம் யாருன்னா யோசனை வந்துன்னா நான் சொன்னது சூத்திரமாக தான் சொன்னேன். அப்போ நடுவில் இருக்கிற சத்திரியா வைசியா யாரு? பிராமண எஜமான சூத்திர நாயின்னா நடுவில் சத்திரியா வைசியா பற்றி ஏன்ப்பா பேசவே இல்லை நீ? அந்த நாயை எடுத்துன்னு வந்து எஜமான்னு விற்கிற நாய் வியாபாரிங்களா அப்போ? இல்லையா? பேசவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் சூதர்வான்னு சொன்ன சமாளிக்கிறதுக்கு நான் அவங்கள மட்டும் சொன்னான்வான். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் புதுசாக இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களோ அவங்களுக்குள்ள என்ன சொல்லுவான், நான் பிராமிஸ் எல்லாருமே சூதரர்கள் தான் அவனுக்கு நல்லாமே தெரியும். அதனால எல்லாரும் தான் சொல்றது அது அர்த்தம். அதை சமாளிப்பான் பிராமணன். அதுக்காக அந்த டபுளை எங்கேயுமே தெளிவே இருக்காது அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல. இப்படியும் தவலாம் அப்படியும் தவலாம். ஒரு திருடன் போனான்னா
இப்போ நீங்கள் போகிறீங்க, இங்கேருந்து அர்ப்பணம் பண்ண போனால் நேராக நீங்கள் பண்ண போயின்னுக்கிறீங்க. நீங்கள் போகும்போது இப்படி ஓடி தப்பிச்சுக்கலாமா, இப்படி ஓடி தப்பிச்சுக்கலாம், எதுக்கு ஒரு 4 வழி வச்சுக்கலாமா, இப்படியாவா போவீங்க? நேராக போவீங்க, நேராக வரீங்க. அதே திருடம் போனோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒரு வழி வச்சுக்கலாம், இப்படி ஓடி எஸ்கேப் எல்லாம், அங்கே போனால் அப்படியே தாவி குச்சா அப்படி போயிடலான்னு 10 வழி வச்சுப்பான். இதுதான் பிராமணனுடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான்னா அது தெளிவே இருக்காது. அது பார்க்குறதுக்கு ஒன்று சொல்லும், அப்புறம் அது சம்மந்தமாக யாராவது அறிவுபூர்வமாக காட்டினா அது வேற ரூட் வச்சிடும், அதுக்கு அதில் போய் பதில் சொல்லுவான். அங்கேருந்து வந்து வேற யாருனாட்ட இல்லை அதை சொல்ல இது இப்படி திருப்போம், திருடன் இல்லையா? சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். கருத்துக்கள், அபிப்பிராயங்கள். அப்போ இப்படிதான் குருநாதர் என்னை வளர்த்தார். அவரும் அப்படித்தான் இருந்தார். கடவுளை தெரிந்து கடவுளை பேசு. எந்த புத்தகத்தின் பிரதினை, ஏன்னா புத்தகத்துக்குள்ள எல்லாம் சொல்லி வச்சு பின்னால்தான் எனக்கு புரிஞ்சுது. எல்லாத்தையும் அவர் விளக்கலாம் சொல்ல, பின்னால் உனக்கு புரியும். சொல்றதை செய்யணும். ப்ராஃபிட்டிக் ரிலிஜன், ப்ரொஃபஸின்றது வேற, ப்ராஃபிட்ன்றது வேற. ப்ராஃபிட்டிக் ரிலிஜன்ல தான் என்ன வளர்த்தார் குருநாதர். கேள்வியை கேட்கக்கூடாது, கட்டுப்பாட்டு சமயம். சொல்றது செய்ய, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் இருக்கும்போதே நீ தேர்னதான் உண்டுன்னு அப்படி கொண்டு வந்தா நானும் அதுல தேர்னேன். இன்னி வரைக்கும் நிறைய அவருடைய செயல்பாடுகளுக்கு காரணம் எனக்கு விளக்கம் யாருன்னா கேட்டால் எனக்கு தெரியாது. இது செய்யினாரு செஞ்சேன், செய்யாதன்னாரு விட்டேன், அப்படியே தான் போவோம். அப்படிதான் போனேன். போய் தான் எளிதில் தேறி விட்டாயினாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு தேர்னதே எளிதில் தேறி விட்டாயினாரு. 2 பிறவி சில பேருக்குன்னாரு. புரிகிறத? அதிகம் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த ஓட்ட உடச்சல் பெரியவாங்க வந்து தகவல் நீ இதை எடுத்துக்கணும், கட்டுப்போட்டு சமயம் அப்படியே நான் சொல்றது செய்யும், அப்படியே தேறிவிட போறோம், அவர் தோசை தேறிட்டா இருப்பார், அது மாதிரி வயம் அப்படியே போட்டி ஏமாத்திரும். எதையும் திருடும் பிராமணன் இதையும் திருடுவான். அதுக்கும் பயந்துக்கினே தான் போக வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது? சரி, இங்க வரும். அப்ப கருத்துக்கள் என்பதும் அபிப்பிராயம் என்பதும் இதை போல. அப்போ இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன். இந்த மாதிரி குருநாதரிடந்து நான் கத்துக்கினது தான் நானும் தெளிவு பெற்றதுனால் கடவுளுக்குள்ளே அந்த சண்டையுமே இல்லை. இது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாலேயே MSNQ கேட்டேன். எங்கேயுமே நீங்கள் வந்து இயேசு, அல்லா, கிருஷ்ணர், ராமர், சிவபெருமாள் இவங்களாம் சண்டை போட்டு நான் தான் பஸ்தி, நான் தான் மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிறதே இல்லை மேல் உலகத்தில். அவங்க பேர், ஆனால் அவங்க பேரை சொல்கிற மனுஷன் மட்டும் என் குரூப்பாக அடிச்சுக்கிறான்னு கேட்டேன். எல்லாம் ஸ்டன்னா நாங்கள் இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை தாசர்ன்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் அமெரிக்கன்ஸ் தான் இருந்தாங்க அதில். இப்போ அதே போல தான் இது. நான் இங்கே கேட்கிறதா தான், இயேசு பிரானும் நீ வந்து கிறிஸ்டியனாக மாறிடு சொன்னதே கிடையாது. புத்தர் பெருமானும் ஐயா நீ இந்து, உனக்கு நான் உபதேசம் பண்ணி வைக்க மாட்டேன்னு அவரும் சொன்னது கிடையாது. ஆஞ்சநேயரா நீ நான் கிறிஸ்டியன் கிளாஸ் எடுக்கிறேன், புத்தர் கிளாஸ் எடுக்கிறேன், நான் உனக்கு ராவணம் சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னதும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. போய் நேர்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா ஏன் இவங்க எல்லாருமே என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னும் போது தான் அப்போ தான் புரியுது. எல்லாத்துக்குள்ளேயும் நோஞ்சி சண்டை மூட்டி தனித்தனியாக பிரித்தாலும் சூழ்ச்சியில் அது உள்ள லாபம் பார்க்குறோம் பிராமணன். அப்போ எல்லாத்துக்கும் உண்மையிலும் தெரிஞ்ச ஒருத்தவங்க இவங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. செஞ்சுட்டு வந்து செத்து இருக்கிறான், சமுதரம் வந்து ஜெயிச்சிருக்கிறான். இவன்களை ஏற்றியே தான், வேற வேற பேர்ல இவன்களே தான். அப்ப நான் சொல்லுபவை கருத்துக்கள் தானே. நான் ஆஞ்சநேயர் உண்மைன்னு சொல்றேன். ஆஞ்சநேயர் பிறந்த நாளை கொண்டாட போறோம். ராமபிரான் தரிசனம், சீதாபிராட்டி, அண்ணாமலையார் தரிசனம் சொல்றேன். இயேசுபிரான் வந்து சென்ட் பீட்டரா இருந்து நான் எப்படி சம்பந்தனா பிறந்தேன் என்பதை காமிச்சாரு, அதை சொல்லியிருக்கிறேன். புத்தர் பெருமானோட உபதேசம் பண்றத இது எல்லாமே நான் வந்து ஒருத்தரே நான் வந்து சொல்லின்னு வரேன். எங்கேயுமே இது எல்லாமே கருத்துக்கள் தானே. ஏன் நான் தெரிந்ததை மாத்திரம் சொல்லிக்கிறேன். ஆனா இஸ்லாத்தை நான் சொல்றதே கிடையாது. ஏன்னா அதுல இருந்து அந்த பகுதி அருமையாக இருக்கிறது. முகமது நபிகள் அந்த உடல் இன்பத்துக்கும் இறை இன்பத்துக்கும் வித்தியாசம் சொல்ற அந்த பகுதி ரொம்ப டாப்பா. அதை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. வேற யாருமே அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னது சொல்லிக்கிறாங்களே தவிர அவ்வளோ விலாவரியா சொன்னதில்லை. 5 மனைவிகளோடு நீ இன்பம் அனுபவித்தாலும் அந்த இறை இன்பம் இறக்கப்பெற்றவர்கள் அவர்கள் அனுபவிக்கிற இன்பத்தின் முன்னால் இவை அனைத்தும் அற்ப சுகமே. செம்ம ஸ்டேட்மெண்ட். அடிச்சுக்கிறதுக்கு வேற ஸ்டேட்மெண்ட் இல்லவே இல்லை. அது ஏன்னா அனுபவத்தோட நான் சொல்றேன். அப்புறம் இது உள்ள நுழைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு இதுல உள்ள எல்லாமே பிரம்மேந்திரர் சொல்றார். இன்பம் என்று துன்பமான நிலைகளை மொய்த்துக் கொண்டிருக்கிறார் சொல்றார். மனைவி காதலிக்காக ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ற வாக்குறுதி கொடுத்து அதுக்கு திருடி பொருள் அன்னதானம் செய்து திருமங்கை மன்னனும் ஃபைனலா என்ன சொல்றார்? இளையவர் கலவி தரும் வேதனை காதல் இன்பம்னு பாடுறார். அது துன்பம் தான். அது காதல் இன்பம் என்பது
அது வேதனை இன்பம், அது ஒரு துன்ப இன்பம் தானே தவிர அது இல்லை, அது பெரிய இன்பம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இது உள்ள வருது. அதனால அந்த அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன். அப்போ நான் பேசுறது எல்லாமே கருத்துக்கள் தான் பேசுகிறேன். இந்த பார்ப்பனர் கும்பல் போடுறது, பார்ப்பன ஆதரவு கும்பல் போடுறது, இவர்கள் இது கருத்துக்களா போடுறான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே ஒரு பார்க்க வேண்டியது, இவன் மேலே இன்னும் பழி போட்டால் ஜனங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தலாம். இவன் புதுசாக வேஷம் போட்டு இந்துக்கள் மாதிரியே விபூதி எல்லாம் போடணும், புது விதமான கிறிஸ்டானிட்டி பிரச்சாரம் இது அப்படி போடணும், ஆமாம் நம்பிட்டு அப்படியே எதுக்கு வந்துருவாங்களாம். புரியுதா? அந்த பழியை ஏற்படுத்திக்கினே இருப்பான் பிராமணன். அடுத்த இயல்பு உண்மையாளர் மீது பழியை போட்டுக்கினே இருப்பான். 1-2 இல்லை, 1000 சரளமா அடிப்பான். ஒரு பாப்பானே 1000 பழி போடுவான். அப்போ 1000 பாப்பான் போட்டுங்க, அவ்வளோ பழி போடணும். ஏன்னா அப்போதான் ஒன்று இல்லாமல் ஒன்று நிற்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு இதை அடிக்கிற இடத்துல ஒரு 10,000 பழியை போட்டு அடிச்சால் ஒன்று நின்றுடும். ஜனங்களுக்கு டவுட் ஒரு உண்மையாக இருக்கும் போதுன்னு. அந்த மாதிரி அவனுங்க போய் கருத்துக்கள் பேச முடியுமா? எங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பேசினா அதை வெற்று அபிப்பிராயங்கள். அதான் காஞ்சி பெரிய பேசுறதே வெற்று அபிப்பிராயம் போச்சு. ஒரு தர்மா ஓவா ஜாதி கர்மா ஓவா பிறனும் பிராமணா பிறந்தாதான் பிரம்மோடம்னு பேசினாரு. பிரம்மேந்திரோட உண்மை அவரை அடிச்சு தூக்கி போட்டுடுச்சு. அது வெற்று அபிப்பிராயமாச்சு, அது உண்மை இல்லையே. காஞ்சி பெரியது இவ்வளவுதான். அப்ப இவங்க காஞ்சி போவாத பெரியவங்களது அவரை ஃபாலோ பண்றன்றவங்களது இவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? இவர்கள் கருத்துக்கள் இவங்கிட்ட இருக்கவே இருக்காது. திரும்ப சொல்ல தாசமார்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டாம். அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவன் எப்படி போட்டால் மக்களுக்கு சின்னதாக டவுட் எப்படி கொக்கி போட்டு திருப்பிடலான்றதுலாம் அவன் ஒரு நாள் 2 நாள் அனுபவம் இல்லை, 3000 ஆண்டுகள் மேலே அனுபவம். அது இப்போ நான் சொன்னேன், அந்த தவளைக்கோட்டானுக்கு இருக்கிற இயல்பு மாதிரி அவனுக்கு அந்த பழி போடுறது, பாவம் போடுறது, பொய்யை உண்மை மாதிரி மக்களை நம்ப வைக்கிற மாதிரி அது உண்மை மாதிரி சொல்லி அவங்களை நம்ப வைக்கிறது இல்லை. ரொம்ப எக்ஸ்பர்ட் அவனுக்கு. நீங்களாம் ஒன்றுமே செய்ய முடியாது அவனுக்கிட்ட. அது தனியாக ஒரு வகுப்படுகிற இறையாற்றலில் இந்த நிலை எட்டி பிடித்த பிறகுதான் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு வரவங்களே ஜாதி இல்லைன்னு சொல்கிறேன், பிரச்சாரம் கூட ஏன் தோக்குறதுன்னு அப்புறம் பின்னால் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இது மாதிரி பிராமணனுடைய அபிப்பிராயங்கள் உங்களிடம் சேரும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்? இறைவனை உணராதவர்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே வெற்று அபிப்பிராயங்களே. எப்படி வெற்று அபிப்பிராயம்? அதே இறைவனை உணர்ந்தவர்கள் சாதாரண ஒரு அபிப்பிராயப்பட்டா கூட அது உண்மையாக தான் கருத்துக்களாக இருக்கும். மிக ஆழ புரிந்து கொள்ளுங்கள் என்ற வகுப்பை. இது மிகப்பெரிய பிரம்மேந்திரோடைய உபதேசம் நான் நடைமுறை என்று பார்ப்பது. ஆனால் நான் பலமுறை சொல்லிட்டேன், நான் பிரம்மேந்திரோடைய கருத்துக்களை தான் முதல்ல 100% அதை தான் எடுத்து பேசினே இருந்தேன். அதே பிறகு அவருடைய அந்த சாஃப்ட் கார்னர் வந்த உடனே இறைநிலைகளே அவைகளை பயன்படுத்த முடியாத அளவுக்குலாம் தடுத்து கொண்டே வந்தது. ஒருவேளை அவைகள் அந்த தடைகள் வரைக்கும் பிரம்மேந்திரோடைய ஆற்றலினால் நீக்கப்படுமே ஆனால் அதுக்கு பிறகுதான் நான் அதை எடுத்து கையாளும். ஆனால் அது வரைக்கும் காத்துக்கின்னு இருக்க முடியாது. அதனால தான் சொந்த அனுபவத்திலிருந்து அவர் பேச சொன்னதை அதை எடுத்துக்கொண்டு அதை பேசுகிறேன். அது எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறது. நீங்கள் அந்த வெற்று அபிப்பிராயங்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது. பார்ப்பனன் பேசும் பொழுது நீங்கள் இதை நினைவில் வைத்து, காஞ்சி பெரிய என்று சொல்லப்பட்ட அவருக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்கும், சில ஆற்றல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. அவரு கருத்துன்னு சொன்னதே வெற்று அபிப்பிராயமாக போச்சு. அவர் வர்ணாசிரமத்தை கருத்து அப்படின்னு சொன்னது வெற்று அபிப்பிராயம் போய் தோத்து போச்சு. அப்போ மீதி பேர் அவரை பின்பற்றுவர் சொல்லுகிறவர்கள். நான் ஏன் திரும்ப அவரை சொல்கிறேன்னா, காஞ்சி பெரியவர் மேலு உலகத்திலே நுழைவாயிலேயே வாயில் காப்பன் தெய்வத்தால் விசிறி அடிக்கப்பட்டார் என்று நான் சொன்னது கருத்து, நேரடியாக நான் தெரிந்த உண்மை. புரிகிறத? ஆனால் உடனே இந்த பார்ப்பனர் கமெண்ட் போடுறான் இல்லையா, அந்த கமெண்டில் எல்லாம் அதை மறுத்தோ அதன் மூலமாக இவங்களுக்கு வருகிற என்பது கோபம்தான் வரும். ஏன்னா இவங்க அப்படி சாதாரண பிராமணனையே அப்படியே எவரும் அப்படியே ஒவ்வொரு அப்படியே எவரும் ஒரு தப்பா பண்ணி பேசிடக்கூடாது. அப்படி இருக்கிறவன் காஞ்சி பெரியவர் சொல்லும்போது சரி, அதில் நான் பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் அந்த கோபத்தில் 10% திரும்பி யாரும் தப்பு செய்யக்கூடாது, நம்மளால இப்படிலாம் தப்பு செய்ய தோணா இப்படிலாம் பேசுறா அப்படின்னு திரும்பி இருந்தீங்கன்னா இன்னொரு பாதி பிராமணன் திருந்திருப்பான்டா.
பாதிப்பா திருந்திருப்பான். எல்லாம் ஒட்டுமொத்தமா கை கோத்துக்குன்னு அயோக்கிய பிரம்மனை காப்பாத்தினே இருக்கிறதுல குறியா இருந்தீங்கன்னா எப்படி திரும்ப மேலும் அயோக்கியர்கள் தான் வருவார்கள். மேலும் மேலும் அயோக்கியதனை செஞ்ச உடனே யாரும் உட்காந்து எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இருக்குது. இன்னைக்கு இந்தியா பூரா என்ன இருதுப்பா, பிராமணர்கள்னா கேவலமானவனுங்க தெரியுதா, வஞ்சகர்கள் ஒரு பக்கம் அவங்க நரித்தந்திரம் செய்யறவனுங்க, இப்படிதான் இந்தியா பூரா பரவி போயிருக்குது. ஏன் நடைமுறையில பார்க்கும்போது தான் பிடிக்குது. பாதியாவது திருந்திருந்தா அந்த எண்ணத்துக்கே வராது. திரும்ப இவர் போறாரு, பிராமணர்கள் 4% இருக்கிறாங்க, அவங்களும் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பிராமணர்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. இப்போ பிரம்மேந்திர சொல்றேன்னு, அவர் பிராமணர் தானே, அவர் சொல்ற உபதேசம் நான் எடுத்து பேசுறேன். இது என்னது அப்ப புரியுதா? அந்த பிராமண அட்டு எழுத்து பேசக்கூடாதான். அதை காஞ்சிபுரம் விசிறி அடிக்கப்பட்டவர் எடுத்து போய் நீ பண்ணு கோயிலில் வைப்ப, நம்ம ஜனங்கையில் கொடுத்து வீணாக்கும், அதை பற்றி பேசவே கூடாது. ஏன்? இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில பிராமணர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்களா, அதனால நீ இதையும் விடுன்றான். அது தனியாக ஒரு டாபிக்ல சொல்றேன். நீ பிராமணர்களுடைய அயோக்கியத்தனத்தை எதை பேசினாலும் அந்த அயோக்கியத்தனத்துக்கு பதில் சொல்லாம நீ யோகியமான்னு கேட்பான். அது ஒண்ணுதான் உன்னுடைய பதிலாக இருக்கிறது. அதை முடிந்தால் அடுத்த வகுப்பிலே நான் சொல்லுகிறேன். அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறத, கருத்துக்கள் அபிப்பிராயம் சொன்ன இந்த காஞ்சி பெரியவருடைய இந்த அவர் வீசியரிக்கப்பட்ட அந்த பகுதி, அது நான் சொல்லும் கருத்து என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். அப்படி இல்லாம இவர்கள் அப்படிலாம் கிடையாது, அவரை தமிழர்கள் தெய்வமோவேன்னு நினைக்கிறாங்கலாம் பதிவுலாம் போறான். வெற்று அபிப்பிராயம். நீ தெரிஞ்சு சொல்லு. தெரியலையே உனக்கு, நீ தெரிஞ்சு சொன்னீன்னா அப்பதான் அது கருத்துக்கள். அந்த வெற்று அபிப்பிராயத்தை எடுத்துன்னு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் மகா பெரிய மகிமை. அப்ப அந்த அந்த வாயில் காப்பான் தெய்வம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அம்மன் கோயில், சிவன் கோயில், எல்லா இடத்துலயும் இந்த வாயில் காப்பான் ஒரு விரல் இப்படி வச்சிருக்கும், பாத்துக்கிறீங்களா? அதே மாதிரி வச்சின்னு சொன்ன அந்த உபதேசத்தை தானே நான் பார்த்தேன். உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தோட சரி இங்க வச்சுக்க கூடாது சொல்லிச்சா இல்லையா? நான் பார்த்தேனப்பா. அப்ப நான் அதே சொல்லுவேன்னா இதை சொல்ல, நீ பாத்தியா? சரியா சொல்லுது. அதான் தமிழர்கள் ரொம்ப சூப்பர். அந்த வாயில் காப்பான் தெய்வம் துவாரபாலகர்னா இப்படிதான் வச்சிருக்குதுன்னா கரெக்டா போட்டுக்கிறான் பாரு சிலைய கருவறைக்கு முன்னால, அப்படியே கரெக்டா அப்படிதான் வச்சு சொல்லுது. அது முன்னாடி தூண்டுக்கிறாரு அவரு, அப்படியே 2 சொல்லிட்டு அனாவசியமா விசிறி அடிக்குது. 2வது வாட்டி வர முன்னால என்ன நடந்தது பின்னால இருந்தானு எனக்கு தெரியாது. எனக்கு கடவுள் காமிச்சது இதை மட்டும் தான், என்ன நடக்குது பாருன்னு காமிச்சான். பாயிறாரு அப்படியே. 2வது வாட்டியும் போயிறாரு, விசிறி அடிச்சுட்டு அவருக்கு உபதேசம் பண்ணு இப்படி வச்சுக்கின்னு. நான் அதுதானே சொல்லுவேன், நான் பார்த்தேனே. அப்ப நான் பார்த்தது நான் சொல்றது கருத்து தானே, நேரில் தெரிந்து கொண்டு இதுதானே. நீ அடிக்கிறது எல்லாம் அபிப்பிராயம் தானே. இவனோ சொல்லிக்கிறான், அதிகபட்சம் கொலை பண்றதுக்கு ரெடி பண்ணுவோம், வேற ஒண்ணும் கிடையாது. இவனுக்கிட்ட நிறைய பணமும் இந்த மாதிரி நான் பிராமின் சமுதாயம் ஏமாத்தி அமைப்புகளை உருவாக்கி அதை வச்சுக்கணுன்னு அந்த படை பலம், பண பலம், அப்புறம் அதிகார பலம் அரசாங்கத்தில் இருக்கிற கையில போடணுன்னு ஏதுமில்ல அடியார்களை கொலை பண்ணுவோம். பழியை போட்டான் பாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாலேயே ஜெயேந்திரன் பழியை போட்டான் பாரு. இவன் பிராமணெல்லாம் கொலை பண்றதுக்கு வயிற்று பண்றதுக்கு ஆன் போட்டான் பத்தியா? அதான்டா நான் சொல்லு வர, நீ நான் பழி இப்படிதான் பழி போடுவான் நிரூபிக்கிறீங்களே. உங்களை உண்மையாளர்களே, நேர்மையாளர்களே, இறை அருள் பெற்றவர்களே, ஞானியர்களையும் பழி போடுறதுல வல்லவர்கள் இவர்கள். பழி போட்டதோடு நிக்கல, பழி போட்டு கொலை செய்வார்கள், அதிலே வெற்றி பெறுகிறார்கள். இயேசுவை கொலை பண்ணி வெற்றி பெற்றானி, அப்புறம் காட்டி கடல்ல தூக்கி போட்டு வெற்றி பெற்று அதில் முன்ன யாரும் ஜெயிக்கவே முடியாது. அதில் நாங்கள் அப்படி போட்டு இப்படி சவால் நீ என்ன விடுறது? நானே சொல்றேன்னு, அடியார்களை துன்புறுத்தி கொலை செய்வதில் பிராமணர்களை வெற்றி பெற முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது. அந்த லெவல்ல டாப்பா இயேசுவை அடிச்சு கொலை பண்றது, தூக்கி போடுறது, காந்திய சுட்டானா இல்லையா பார்ப்போம் கோட்ஸே. ஆனா அதை தான் நான் சொல்ல வரேன், யார் ஜெயிச்சது யார் தோத்தது இதுதான் இன்றைய சர்ச்சையே, கொலை தீர்வல்ல.
கொன்றீர்களே, வென்றீர்களா? எல்லாரும் தான் செத்து போனா. அப்போ சாவச்சுன்னு செத்து போனா, நானும் தான் செத்து போனேன் அவனுக்கு கையால். நான் தானே ஜெயிச்சேன். ஏசு செத்து போனார், ஏசு தானே ஜெயிச்சாரு. செயின்ட் பீட்டர் செத்து போயிட்டு நான் தாண்டா செயின்ட் பீட்டர் கொக்கரிக்கிறேன்னு. இன்னைக்கு எதை சாவடிச்சிங்க நீங்க? எந்த உண்மை உலகத்துக்கு உணர்த்தப்படுகிறது? இப்போ பிராமணன் கொலைகாரன், அதுவும் அடியார்களை பழி போட்டு கொலை செய்கிற கொலைகாரன், கொடிய பாவி. அந்த பிராமண பெரியவாக்கள் கையில் விபூதி வாங்குறது, குங்குமம் வாங்குறது, பிரசாதம் வாங்குறது, அவனுக்கு போட்டோ வச்சுக்கும் போது செய்யாதீங்க சொல்றேனா இல்லையா? செத்து வந்து தானே சொல்றேன். பிறந்து வந்து யார் ஜெயிச்சது? சாவடிச்சதோட எல்லாம் முடிஞ்சு. ஐயோ பிராமணன் கிட்ட வச்சு அதை சாவடிச்சிடுவா, அப்படியா பேசுறேன்? புத்தர் சொல்றாருல, மரணம் ஒரு மாசினால் தங்கம். இயேசு சொன்னார்ல, புத்தர் அதை சொன்னார்ல, சாவடிச்சிட்டானுங்களா, செத்தா பிறந்துக்கலாம், பரவாயில்ல செத்துருன்னு. சாதாரணமாக அவங்க சொன்ன உண்மை கருத்து அது. இதோ வந்து பிறந்து நடுவில் 2-3 பிறவிகள் பிறந்து திரும்ப இப்போ வந்து முற்பிறவி நினைவோடு அவங்கள ஆசீர்வாதத்தோடு சொல்றேனே. இதுதான் உங்களுக்கு சொல்ல வரும். கருத்துக்கள் என்பதற்கும் வெற்று அபிப்பிராயம் என்பதற்கும் பிரம்மேந்திரர் சொன்ன அந்த உபதேசம் ரொம்ப பொக்கிஷமான உபதேசம். நடைமுறையில் நான் அதை உபயோகப்படுத்தி வெற்றி கண்டவன். நீங்களும் எச்சரிக்கையாக நுட்பமான அறிவுகளை கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள். அதுதான் ஆன்மீக முன்னேற்றமே தவிர பரிகார பூஜை செஞ்சுன்னு உட்காந்து இருக்கிறதுக்கும். அந்த பாப்பா ஒருத்தன் சொல்றான்ல, நீ பாவம் செய்யதான் பிறந்திருக்கிறான், நோடார் பையன்கிட்ட சொன்னானா, பாவம் செஞ்சுட்டு எனக்கு தழுப்பா காசு அடிச்சு இது பண்ண அவன் வந்து பிரம்ம யஜ்ஞம் செஞ்சு அவன் அந்த பாவத்தை ஏற்று உன்னை அதுல இருந்து விடுபடுவானா. அப்போ அவனுக்கு வந்து அந்த பிரம்ம யஜ்ஞம் அவனுக்கு அந்த பாவம் சேராதான். என்னோட சமுதாயம் வந்து நல்ல சமுதாயமா உருவாகுமா, உருப்படாத மோசமான சமுதாயமா உருவாகுமாட? இப்ப புரியுதா ஏன் பாமர சமுதாயம் இப்படியே கெட்டு போய்க்குதுன்னு? தெரிந்த வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு இஷ்டப்பட்ட ஆட்டம் ஆடு, நல்லா பாவம் பண்ண, எதுவும் தழுப்பா காசு வச்சுட்டா அவன் பிரம்மா எக்ஸாம் பண்ணி அவன் கிளியர் பண்ண, உனக்கு பாவம் புஷ், காணாம புஷ், காக்கத்துக்கின் புஷ். நீ சொல்லி வேண்டித்தான், நீயே நம்பிக்க வேண்டித்தான். ஆனா காஞ்சி பெரியவராக தேரலையே, அவரு பண்ணாத பிரம்ம எக்ஸாமா காஞ்சி பண்ண நீ பண்ண போற? எங்க ஒரு பாவம் தீர்ந்துட்டு இருந்தா அவர் வாங்க வாராயோ தோழி வாராயோன்னு உள்ள கூட்டுருப்போம். விசிறி அடிச்சு சொல்லுது உபதேசம். இதுதான் உண்மையான ஆன்மீகம். புரியுறதா உங்களுக்கு? எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.